மம்தா பானர்ஜி அடிக்கிற அடிக்கு ஐயா மோடி இன்னும் அதை மட்டும்தான் சொல்லல. வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். இல்ல சார், நிஜமா எனக்கு மம்தா பானர்ஜியையும் ஐயா மோடியையும் பாக்குறப்போ அப்படியே வந்து இந்த கோவை சரலாம் வடிவேலு காம்பினேஷன் இருக்கும்ல, அச்சு அசல் அப்படியே இருக்கு சார். அதுலயும் முக்கியமா இந்த இவங்க அம்மா, கோவை சரலா அம்மா யாருல அப்படியே ஏறி வந்து இந்த சீன்ல அந்த வடிவேலு அன்னைக்கு கேட்பார்ல, ஏப்புல மாமனுக்கு 5 6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது, அந்த சீன்ல கோவை சரலா அப்படியே யாருலே ஏறி வந்து நெஞ்சு மேலேயே நச்சுன்னு அப்படியே காலை வச்சு லேண்ட் ஆவாங்கல்ல, அதே மாதிரியே இருக்கு சார். ஐயாவும் எவ்வளவோ முயற்சி பண்ணி எல்லாம் பாக்குறாரு, அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. ஆனா ஒவ்வொரு முறை ஐயா முயற்சி பண்றப்பையும் அந்த அம்மா மூட்டை கழட்டி விட்டுருது. எந்திரிச்சா தானே எதிர்த்து நிற்ப, எந்திரிக்கவே முடியலன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த ரேஞ்சில் தான் அந்த அம்மா அட்டி அட்டின்னு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு வைக்கிறேன். இப்போ ரீசெண்டா நான் அந்த ரெய்டு கீடு அதுக்கெல்லாம் போகலை. இப்போ ரீசெண்டா இவர் இருக்காருல்ல, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் ஐயா, அவரை நீதி பேரரசரை முன்னாடி வச்சுக்கிட்டு பேயாட்டம் ஆடி இருக்குன்னா பார்த்துங்களேன். ஐயா மோடி உண்மையிலேயே அவர் மனுஷன் எப்படித்தான் தாங்கி நிற்கிறாருலாம் தெரியல. பட் ஆனால் இந்த முறை அடிச்ச அடி நேரடியாக நீதித்துறைக்கு நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா, செய்யலைன்னா நீங்கள் இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக அவரை மேடையில் வச்சுக்கிட்டு அந்த அம்மா பொலான்னு பொழந்துருக்கு. அதைத்தான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கோபி. எல்லாரும் நல்லா பொங்கலை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் பொங்கல் வந்து ஜனவரி 15. ஆனா மேற்கு வங்கத்துல ஒரு பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. அங்க மம்தா பானர்ஜி ஸ்பெஷல் பொங்கல் ஒன்று வச்சிருக்காங்க. ஐயா மோடிக்காகவே அதை படைச்சதோட முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்களேன். பப்ளிக்கா இப்பெல்லாம் மம்தா பானர்ஜி வந்து எதையுமே வந்து இந்த இருக்கையெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா இறங்கி ஓப்பனா என்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஒரேடியா போட்டு உடைச்சிட வேண்டியது. மறைஞ்சு அடிக்கிறதுக்கான வேலையே அங்கே இல்லை. ஐயா மோடி மேற்கு வங்கத்துல பயங்கரமா வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே எலெக்ஷன் வருது இல்லையா, அந்த எலெக்ஷன்ல ஏகப்பட்டது ஐயா எடுத்து விடுவார்னு வைங்கள. அதுல முக்கியமா ஒன்று எடுத்து விட்டுருக்காரு. நாங்க பிஜேபி வந்தா மட்டும்தான் இங்க வந்து மேற்கு வங்கம் டெவலப் ஆகும், இல்லைன்னா டெவலப் ஆகாது. எங்க பிஜேபி ஆள்ற ஏதாச்சும் ஒரு மாநிலம் டெவலப் ஆன மாநிலம் கூட்டி கொண்டாந்து காமியும் பார்ப்போம். இல்லைப்பா, இத்தனை நாள் ஆண்டுகிட்டு இருந்தாங்களே, இப்போ ஊபி எடுத்துக்குவோம், குஜராத் எடுத்துக்குவோம், பீகார் எடுத்துக்குவோம், இப்போ அஸ்ஸாமை கூட எடுத்துக்குவோம். என்ன டெவலப்மெண்ட்டு? எனக்கு தெரிஞ்சு ஒரே டெவலப்மெண்ட்டு, ரேப் கேஸ் அதிகமாக இருக்குது. நிஜமா சார், இவங்க ஆள்ற எல்லா ஸ்டேட்லையும் ரேப் கேஸ்லாம் ஏகப்பட்டது அதிகமாக இருக்குது. எல்லா ஸ்கூலையும் ஆல்மோஸ்ட் இழுத்து மூட்டாங்க. இதெல்லாம் டெவலப்மெண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஐயாவோட மோடியோட சாதனை புத்தகத்தில் இதையெல்லாம் வந்து அப்படியே பொறிச்சு தள்ளுவாங்க. இதுதான் அது. அவங்க வங்காளத்தில் இருக்கவங்க கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? மேற்கு வங்கத்தில் இருக்கவங்க, ஏன் சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ண டெவலப்மெண்ட்டை எதையாச்சும் ஒன்று இது வரைக்கும் என்கிட்ட சொல்லி காமிக்க பார்ப்போம். என் ஊரை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி நீ உன் ஊரில் என்ன டெவலப் பண்ணலைன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயா ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, இந்த பக்கம் இந்த அம்மா உண்மையில என்ன சொல்லி இப்போ முன்னாடி அந்த மேடையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க சார். ஆக்சுவலி கல்கத்தாவோட ஹைகோர்ட்டில் ஒரு விங்க எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து சீஃப் ஜஸ்டிஸை இன்வைட் பண்ணி இது வேணும்னு பண்ணாங்களா, இல்லை இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்களான்றது தெரியல. சீஃப் ஜஸ்டிஸை இன்வைட் பண்ணி ஒரே மேடையை போட்டு உட்கார வச்சிட்டார். அதில் அந்த அம்மா பேசியிருக்காங்க பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சில ஆரிய வேர்கள் எப்படி இந்த ஏரிய ஆட்டையை போட்டு இந்த பில்டர்ஸ் எல்லாம் பிளாட்டு போட்டு விற்பனை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அழிக்கிறதுக்கு வெறி முடிச்சு திரிகிறாங்க அந்த ஆரிய வேர்கள். அவங்களையெல்லாம் நீங்க வந்து கட்டி போட்டு அடிக்கக்கூடாது, அவங்களெல்லாம் வந்து முட்டி போட்டு நீங்க அடிக்கணும். அவங்கள முட்டி போட வச்சு நீங்க அடிக்கணும். யாருக்கும் தயவு செய்து பயப்படாது. அதுலேயும் சில பேர் வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, நாங்க தான் பெருசு, எங்களுக்கு கீழே தான் நீங்க எல்லாரும் இருக்கணும், நாங்க சொல்றதை மட்டும்தான் கேட்கணும்னு இந்த தீச்சட்டியை தூக்கிட்டு டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு வருவாங்க. அவங்களெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, கூப்பிட்டு வச்சு குப்புற படுக்க போட்டு நல்லா பழுக்க காய்ச்சின கம்பியை அவங்க கிண்டியில வச்சு இழுத்து விட்டுருங்க.
அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. இப்படியே ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, சார் அரசியலமைப்பு சட்டத்த காப்பாத்துங்க. மக்கள காப்பாத்துங்க. கான்ஸ்டிடியூஷன காப்பாத்துங்க. கண்ட்ரிய காப்பாத்துங்க. ஜனநாயகத்த காப்பாத்துங்க. ஒவ்வொருத்தனோட ரைட்ஸையும் காப்பாத்துங்க. ஏன்னா, காப்பாத்தக்கூடிய எல்லா இதுவும் உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு. ஏன்னா, நீங்க தான் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அத அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேலன்னு சொல்லி ஒரு பயம் கிடையாது. நாங்க எல்லாருமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கோம். அதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ அத நாங்க கேட்கணும். அதே மாரி தான் அத எழுதி பண்றாங்க, இந்த எங்கள ஆட்சி பண்றாங்க பார்த்தீங்களா? எங்கள கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கல்ல, அவங்களும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நாசமா போயிருச்சு 10 வருஷமா. நாடு எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாதாரண மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அதிகாரம் எங்கே இருக்குது? அவங்க எந்த அளவுக்கு அத வச்சு ஆடுன்னு ஆடுறாங்க. ஆனா நீங்க அவங்க உங்கள பயமுறுத்துவாங்க. உங்கள வந்து இது பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா, தயவு செய்து நீங்க அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நாங்க எங்க எல்லாரையும் காப்பாத்த வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. அத உங்ககிட்டேருந்து பறிச்சு இன்னொருத்தன் இஷ்டத்துக்கு விளையாண்டுகிட்டு இருக்கான். அத தயவு செய்து கட்டுப்படுத்துங்க. எந்த இடத்துலயும் நீங்க பயஸா போயிடாதீங்க. அதாவது உங்களுக்கு தனியா வந்து யாரு வேணாலும் விருப்பமா இருக்கலாம். எந்த சித்தாந்தத்து மேல வேணாலும் உங்களுக்கு வந்து ஈடுபாடு இருக்கலாம். தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அது நீங்க அந்த ஜஸ்டிஸுக்கு உள்ள போறீங்கல்ல. ஏன்னா ஜுடிஷியரிய இப்ப அவங்க கண்ட்ரோல்ல ஏத்துக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ட்ரை பண்றாங்க. அந்த ஜுடிஷியரியையும் காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. அதாவது நீதித்துறை இவங்க கிட்ட இருந்து அதை காப்பாத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல உட்கார்ந்துருக்கு. அதாவது நீதித்துறைன்றது எங்களை காப்பாற்ற வேண்டியது. ஆனா இப்ப அதை காப்பாத்திக்கிறதுக்கே அது வந்து தடுமாறி நிக்குது. அதனால இதையெல்லாம் நீங்க எந்த விதமான ஒரு அழுத்தத்துக்கும் நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க செய்யறாங்க. இத வந்து ஏற்கனவே தமிழ்நாடு பேசியிருக்கு. ஐயா ஸ்டாலின் பேசியிருக்காரு. இவர் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார்ல ஐயா சந்திரசூட். அவரை முன்னாடி வச்சு எப்படி அங்க மேடையை போட்டு அந்த அம்மா பேசியிருக்கோ, அதே மாதிரியே இங்க அவரை கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துலயும் ஒரு பாலிடிக்ஸ். என்ன ஒரே ஒரு விஷயம், அந்த அம்மா நேரடியா பேரை சொல்லல. அதான் மோடியும் பாசகவும் நாட்டை சுடுகாடா மாத்திட்டாங்க. ஒன்னத்துக்கு அதாவது வள நிலத்தை தரிசு நிலமா ஆக்கிட்டாங்க. இவங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையா வெளியில சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அது ஒரு அரசாங்க நிகழ்வு. ஒருவேளை கட்சி மேடை அனுப்பிச்சுன்னு வைங்களேன், அந்த அம்மா பிச்சு போட்டிருக்க அத்தனை பேரையும் கிழிச்சு தொங்க விட்டுருக்கும்னு வைங்க. ஆனா அது அந்த இடத்துல அத ரொம்ப கண்ட்ரோலா இருந்து பண்ண முடியல. தயவு செய்து காப்பாத்துங்க. அதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கிறோம். இது அந்த அம்மா ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. அதே மாதிரி இந்த மீடியா ட்ரையல்ஸ். இந்த மீடியா ட்ரையல்ஸ்னா என்னன்னு தெரியல. கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இவங்க தீர்ப்பு எழுதிடுவாங்க. இப்ப என்னைய மாதிரி ஆட்கள்னு வச்சுக்கங்களேன், இதுதான் நடந்தது, இப்படித்தான் நடந்தது, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்கவும்னு கோர்ட்டுக்கு இவங்க இன்னும் லெட்டர் மட்டும்தான் போடல. நான் சொல்றதை நீ செய்யி, நான் தான் தீர்ப்பு சொல்லிட்டேன்ல, அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இங்க இருக்கிற மீடியா ட்ரையல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க எந்த அளவுக்கு கேவலமா பண்ணியிருக்காங்கன்றது எக்ஸாம்பிளுக்கு எவ்வளவோ சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன் கமிஷன்ல யார் யாரெல்லாம் இருக்கணும், ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர், எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதுல இருக்கணும். யாரோ ஒரு ஜஸ்டிஸ் கிடையாது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதுல இருக்கணும். இவங்க அதை மாத்தினாங்கல்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தூக்குனாங்க இல்ல. அப்படின்னா அவங்க ஜுடிஷியரி மேல எவ்வளவு மரியாதை இருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்ல அது அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் என்ன தப்பு பண்ணாலும் அவர் பதவியில இருக்கிற வரைக்கும், அந்த பதவியில அவர் நீடிக்கிற வரைக்கும் அவர் மேல எந்த விதமான ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, கேஸே கிடையாது. எவ்வளவு பெரிய முளமரித்தனம் இது. இல்ல யோசிச்சு பாருங்களேன். இதை விட கேவலமான ஒரு திருட்டு வேலை வேற எங்கேயாச்சும் நடக்குமா? கேட்டா ஜனநாயக நாடு பையன். ஜனநாயக நாடுனா பிரதம மந்திரியே தப்பு பண்ணாலும் அவரை தூக்கி கொண்டாந்து உட்கார வச்சு அவர் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சுட்டா முடியும். அதுதான் ஜனநாயக நாடு.
அப்படி இருந்தாத்தான் அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. கரெக்ட்டா? அதாவது யாரையும் நீங்கலாம் கூப்பிடலாம் கூடாது. நாங்க அதெல்லாம் அனுப்பலாம் மாட்டோம். அவங்க மாட்டுக்கு எங்க பாதுகாப்புல பத்திரமா இருக்கிறாய்ங்க. அவைங்கள நீங்க கொண்டு போயிட்டு பப்ளிக்கா அவைங்கள வந்து இது பண்ண பார்க்குறீங்களா? இன்சல்ட் பண்ண பார்க்குறீங்களா? அவைங்க பண்ணதையெல்லாம் நீங்க காட்டிக் குடுக்க போறீங்களா? நாங்க அனுப்ப மாட்டோம். என் செல்லத்த நான் தரமாட்டேன். அப்படின்ற மாதிரியே தான் இப்ப அது நம்மளால முடிஞ்சுச்சா? அவைங்க ஒரு ரூல்ஸ வந்து கிரியேட் நல்லா தெரிஞ்சுங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்றது நாம சொல்றோம் இல்லைங்களா? பெரியவங்க இந்தியாவிலே மூத்த அதான் முதல் குடிமகள் அப்படின்றது அந்த ஜனாதிபதி பதவி. குடியரசுத் தலைவர் அந்த குடியரசுத் தலைவருக்கே பிரமாண பத்திரம் அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த அதிகாரம். யார் அத பண்ணி வைக்க முடியும்? அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க தான் அத பண்ணி வைக்க முடியும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கு. இவங்க ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா, அந்த விஷயத்த நீ கொண்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி அவன் காத புடிச்சு திருகி, அவன் எத கொண்டு வந்து உங்ககிட்ட நீட்டினாலும் அத கிழிச்சு போடக்கூடிய முழு அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு. அதனால தயவு செய்து நீங்க அத காப்பாத்துங்க. அப்புறம் இந்த மீடியா ட்ரையல்ஸ். அந்த மீடியா ட்ரையல்ஸ்ல ஏகப்பட்ட விஷயம். ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இடி, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வந்து நெறைய போயிட்டு இருக்கு. பர்சனலி டார்கெட்டட். பர்சனலா டார்கெட் இத சுப்ரீம் கோர்ட்டே நெறைய முறை கண்டிச்சிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் அவங்கலாம் வந்து மாட்டேன்லாம் சொல்லல. ஆனா அவங்க எவ்வளவு கண்டிச்சாலும் நம்ம வீட்ல திட்டுவாங்கல்ல. "ஏன்டா இவ்வளவு அடிக்கிற சூடு சொரணை ஒண்ணுமே இல்லாம நிக்கிறியேடா. உனக்கெல்லாம் ஏதாச்சும் இருக்கா இல்லையா? உன்னைய எப்படி தான்டா திருத்த அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உனக்கெல்லாம் எப்படித்தான் நான் சொல்லி புரிய வைக்கிறது?" அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் அவங்க இப்ப இருக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த மீடியா ட்ரையல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா இவங்களே எல்லாத்தையுமே வந்து எழுதி எல்லாத்தையும் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு டீஃபேம் பண்ண முடியும் தெரியுமா? சிம்பிள். இன்னைய வரைக்கும் 2G அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஏன் எல்லாருக்குமே வந்து ஆராசா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா அந்த 2G கேஸ்ல கையெடுத்து கும்பிட்டு பண்ணது தப்பு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சாரி கேட்டு வெளியில விட்டான் இல்ல. ஆனா அதெல்லாம் வெளியில தெரியவே தெரியாது. இதுக்கு பேர் தான் டீஃபேம். அதாவது அத அழகா ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு நெட்வொர்க் ரொம்ப அது அத ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் தான். செமையா செய்வாங்க. ஸோ அதையெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க அல்டிமேட் சுப்பீரியர் பவரா இருங்க. எது நல்லது, அதாவது உங்க மனசாட்சிக்கு எது நல்லது, எது தப்பு, எது கெட்டது, எது சரி, இதெல்லாம் வந்து நீங்க எந்த விதமான ஒரு ஸ்டாண்டும் எடுக்காம, அதாவது இவங்களுக்காக பண்ணணும், அவங்களுக்காக பண்ணணும். இப்போ மம்தாவோட கேஸே வந்து கோர்ட்ல இருக்கு. கோர்ட்லயுமே அவங்க ரெடியா இருந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இடி ஒத்துக்குச்சு. நாங்க எதையுமே சீஸ் பண்ணல. நாங்க நாங்க போனது வேற விஷயம். அப்படின்ற மாரி அதுவே பயங்கரமா அப்ரூவ் ஆயிடுச்சு. அது அது எவ்வளவு பெரிய விஷயம் நினைக்கிறீங்க சார்? ஒரு இடி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சிய உள்ள இறங்கி அடிச்சு, ஒருவேள மம்தா அந்த வேலைய பார்க்கலன்னா மீடியா ட்ரையல் என்ன பண்ணியிருக்கும்? இவங்களுக்கும் அந்த கோல் மைனுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. நாங்க முக்கியமான ஆதாரங்கள் எடுத்திருக்கோம். ஹவாலா டீல் இருக்கு. இதெல்லாம் வந்து மீடியாவ வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எல்லாத்துக்குமான ஒரு இது. அத நேரடியாவே போட்டு அடிச்சுட்டாங்க. அதுலயும் அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க. அவங்க முன்னாடியே ஓப்பனா இது உண்மையிலே வந்து இவ்வளவு தூரம் ஃப்ராங்கா வந்து யாரும் வெளியில அதாவது ஒரு மாரி இப்படி பூசி மொழி இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனா அந்த அம்மா உளிய எடுத்து இந்த அடிப்பாங்கல்ல செவத்துல இந்த இந்த பானையில எல்லாம் பேர் அடிப்பாங்கல்ல, அன்பளிப்பு, உபயம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுதான் விஷயம். இத நீங்க செய்யுங்க. முக்கியமா இந்த நாட்டை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. இத நினைவுபடுத்த வேண்டியது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரும் இதுவரைக்கும் எல்லா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா இருந்தவங்க எல்லாருமே வந்து ஆரம்பத்துல வந்து அப்படி இப்படி கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும், எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வேற வழி இல்லாம அவங்க கிட்ட அடிபணிஞ்சு போன மாரி தான் ஆயிப்போச்சு. இல்ல வெளியில பார்க்குற ஒரு சாதாரண என்னைய மாரி ஆட்களுக்கு அப்படித்தான் தெரியுது. அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, கவுண்டர் இந்த சுத்துப்பட்டு 16 கிராமத்துக்கும் எங்க ஐயானா வந்து தலை நிமிர்ந்து நிக்கிறோம். உங்களால நாங்க தலை நிமிர்ந்து நிக்கிறோம். அந்த மாரி உண்மையிலே நீங்க பெரிய பஞ்சாயத்துக்காரரு. உங்களால தான் இந்தியாவே தலை நிமிர்ந்து நிக்கணும். நீங்க யாருக்காகவும் தலை குனியக்கூடாது, தலை வணங்கவும் கூடாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. கேட்கறதும் கேட்காததும் போக போக தான் தெரியும். நன்றி.